நன்றி அந்த ஒரு பியூட்டிஃபுல் இன்ட்ரோக்கு. நான் கேட்டேன் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு. இல்லை நாங்கள் நிறைய ஹீரோஸ்க்கு பேசுகிறோம், உங்களுக்கு முன்னாடி எப்படி பேசாமல் இருப்போம் அப்படின்னாங்க. நான் என்றைக்குமே உங்கள் ஹீரோ கிடையாது, உங்கள் வீட்டு பையன்தான். அண்ட் ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்கும், ரொம்ப தேங்க்ஸ். நான் சாங் வந்துட்டு டெலிகாஸ்ட் ஆகும்போது நான் கேட்டேன் பிரசாந்த் கிட்ட, பிரசாந்த் நம்ம ப்ரெஸ் எல்லாருமே வந்திருக்காங்க, எவ்வளோ நேரம் இருப்பாங்கன்னு தெரியாதா, அவங்களுக்குலாம் ஓகேவா, டைம் ஓகேவான்னு நான் கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், இல்லைனா அவங்க தான் சொன்னாங்க பரவாயில்லப்பா நீ போடுப்பா, நாங்கள் எல்லாத்தையும் பார்க்குறோன்னு சொன்னாங்க. அந்த ஒரு பொறுமைக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த 30 வருஷத்துல நான் சினிமாவில் என்ன பார்த்து கற்றுக்கிட்டனோ, நான் என்ன பார்த்து வளர்ந்தனோ என்னோட ஜேர்னியில் நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க. நீங்கள் யாரும் எனக்கு புதுசு கிடையவே கிடையாது. எனக்கு ஒன்றுமே இல்லாதப்போயும் எனக்காக நீங்கள் எல்லாருமே இருந்திருக்கீங்க. இன்னைக்கு நான் ஏதோ ஒன்று பண்ணும்போதும் நீங்கள் எல்லாருமே எனக்காக இருந்திருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் தட். இந்த பசங்க இந்த ஸ்டேஜ் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன்னா கோவிட் டைமில் பிஃபோர் மாஸ்டர் எனக்கு என்ன படம் வரும்னு எனக்கு தெரியாது. கோவிட்னு ஒன்று டக்குன்னு வந்துருச்சு. நான் ரொம்ப பயந்துட்டேன். ஐயோ இதுக்கப்புறம் எப்படி நம்ம சினிமா தான் எல்லாமே, நம்மளுக்கு தியேட்டரே இல்லைன்னு சொல்கிறாங்க, திருப்பி ஆடியன்ஸ் வருவாங்களா இல்லையான்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சிட்டேன். அது யாருக்குமே தெரியாது, பயந்துட்டு. ஓ சரி. சினிமா தான் இல்லை வந்து ஒரு கால், ஒரு பையன், ஆனால் நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணலாம், ஓகே சூப்பர் அண்ணா, எனக்கு ஒரு 10 நாள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கதை கேட்டேன். சூப்பராக பண்ணேன். அப்புறம் அவன் எடுத்த இதுக்கு முன்னாடி எடுத்த அந்த சின்ன ஒரு பைலட் ஒன்று அமைச்சான், ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2 லைட்ஸ் தான், ஒரு கிரைம் த்ரில்லர். அதுக்கப்புறம் திருப்பி டாக்குமெண்ட்ரின்றான். நான் சொல்றேன், உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன் திருப்பி நீ டாக்குமெண்ட்ரிக்கு பாரு, தியேட்டருக்காடா, தியேட்டரே இல்லைன்றாங்க, பயமா இருக்கு. பெரிய படம்லாம் ஓடிடின்றாங்க, பயமா இருக்குடா, நம்மளும் அது தியேட்டருக்கு பண்ணலாம், வா, எனக்கு சம்பளமே வேணாம், நான் பண்றேன், நான் நடிக்கணும், ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணணும், வா தியேட்டருக்கு போகலாம் நான் சொன்னேன். ஓகேன்னு சொன்னான். நான் செம்ம ஹாப்பி. என்னடா டக்குன்னு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே அப்படின்னு பார்த்தா அப்புறம் போறான். அவங்க அப்பா ஹெல்ப் பண்றாங்க, அவங்க அண்ணன் ஹெல்ப் பண்றாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்றாங்க. ஒரு சினிமாவை காப்பாத்துறதுக்கு சினிமாவில் இருக்கிறவங்க சினிமா எடுக்கல, யாரோ ஒரு கிரிக்கெட் டீம்ல இருக்கிறவங்களுக்கு இந்த படம் ஆரம்பிக்கிறது ஹெல்ப் பண்ணிருக்காங்க. தட் இஸ் த பவர் ஆஃப் சினிமா. அதுக்கப்புறம் வரான், எடுக்கிறான். அப்புறம் ஆஸ் யூஷுவல் தியேட்டருக்கு வர்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. சின்ன படம், நம்மளுக்கு ப்ரொமோஷன்ஸ் இஷ்யூஸ் இருக்கு. அப்புறம் என்னால் என்னென்ன முடியுமோ, எனக்கு பிடிச்ச என்னுடைய டெக்னீஷியன்ஸ், இவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு நினச்சி என்னுடைய டெக்னீஷியன்ஸ், என்னுடைய ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும், என்னுடைய மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், இதோ சிரிகானாவாக இருக்கட்டும், அண்ட் கோபாலா இருக்கட்டும், என்னால் என்னென்னலாம் ஒரு படத்தை தூக்கிட்டு வர முடியுமோ. ஏன் அப்படின்னா என் படத்தை நான் தானே காப்பாற்றணும், வேறு யார் வந்து காப்பாற்ற நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன், அது பண்ண முடியாது என்னால். அவங்க அப்பா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த டைமில் அவங்க அம்மா வேற கோவிட்ல இழந்துட்டாங்க. அவங்க அம்மா கடைசியாக என்கிட்ட சொன்ன வார்த்தை, என் பையனை பார்த்து கொண்டுறாங்க. என்ன பண்ண முடியும், அவ்வளோ பெயின். சரி ஓகே இந்த படம் பண்ணிடலாம் அப்படின்னு வந்தேன். ஆஃப்டர் 3 years இன்னைக்கு இந்த படம் தியேட்டருக்கு வருது. நான் உங்ககிட்டலாம் ஒன்று தான் கேட்டுக்கிறேன். நாங்கள் பெரிய படம் பண்ணியிருக்கோம், சின்ன படம் பண்ணியிருக்கோன்றதை நீங்களும் பார்க்காதீங்க. நாங்கள் உங்களுக்காக படம் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஒரு 2 hour கொடுங்க. நாங்கள் நல்லது செஞ்சுருக்கோமோ கெட்டது செஞ்சுருக்கோமோ, கரெக்டாக பண்ணியிருக்கோமோ தப்பாக பண்ணியிருக்கோம், எல்லாரும் தியேட்டருக்கு வாங்க. சின்ன படம், முடிஞ்ச அளவுக்கு எழுதுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருமே காசு எதிர்பார்த்து காசு கொடு நான் வரேன்னு சொல்லி யாருமே வரல. அதனாலதான் இந்த படம் இன்னைக்கு ஸ்டேஜ் வரைக்கும் வந்து March 15th தியேட்டருக்கு வருது. இங்க காசு இங்க யாருக்குமே முக்கியம் இல்லை, எங்களுக்கு எங்க ஒர்க் தான் முக்கியம், எங்க படம் தான் முக்கியம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.